சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய பீப் பாடல் வெளியான விவகாரத்தில் இசையமைப்பாளர் அனிருத் மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்ப கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பீப் பாடல் வெளியானது. இதனை அடுத்து நடிகர் சிம்பு, அனிருத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதேபோல் பீப் பாடல் விவகாரத்தில் சிம்பு, அனிருத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கொங்கு நாடு அருந்ததியர் முன்னேற்ற பேரவையின் பொதுச் செயலாளர் இளங்கோவன் சார்பில் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 2 கடந்த ஜனவரியில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இளங்கோவன், அவரது நண்பர் சிவாஜி ஆகியோரின் வாக்குமூலம் பெறப்பட்டது. மேலும் சிம்பு, அனிருத் ஆகிய இருவரும் மார்ச் 21ஆம் தேதி நேரில் ஆஜராக அழைப்பாணை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மாஜிஸ்திரேட் ராஜ்குமார் முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது சிம்பு தரப்பில் அவரது வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ஆஜராகி, இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து சிம்புவிற்கு விலக்கு அளித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கான நகலை தாக்கல் செய்தார். ஆனால் ஏற்கனவே அனுப்பிய அழைப்பாணையை பெற அனிருத் மறுத்துள்ளார். அதனையடுத்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மே 12ஆம் தேதி நடைபெறும் போது அனிருத் நேரில் ஆஜராக அழைப்பாணை அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக இளங்கோவன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபால் தெரிவித்துள்ளார்.